நாங்கள் எங்களுக்கும் எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்களுக்கு முன்பாக தெய்வமே ஆண்டவரே நாங்கள் நடக்கிற வழிகள் ஆண்டவரே இருக்கிற பாதை எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே செவ்விப்படுத்தினீங்களே சாமி. ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பாதைகளை உம்முடைய அடிகளை ஆண்டவரே உம்முடைய பாதைகளை பின்பற்றுவதற்கு தெய்வமே எங்களுக்கு கடினமாக இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே அதை கர்த்தர் எங்களிடத்திலிருந்து மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே அந்த பாடுகளில் ஆண்டவரே அந்த பாதைகளில் உள்ள எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றினீங்க. எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் கர்த்தர் நீங்க மாற்றினீங்க. ஆண்டவரே அங்க இருக்கிற எல்லா கற்களையும் கர்த்தர் நீங்க எடுத்து போட்டீங்க. ஆனா அந்த பாதையை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு கடினமா இருக்கிறதே ராஜா. எங்களுக்காக ஆண்டவரே நீர் அந்த பாதையில இருந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு வேதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் நல்ல வழியில நடக்க வேண்டும். நாங்கள் போகிற வழியில எந்த பிரச்சனையும் போராட்டங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒரு நல்ல வழியை நீங்க அமைச்சு கொடுத்தீங்கப்பா. ஆனா அந்த வழியில நடப்பதற்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு கடினமா இருக்கிறது. ஆண்டவரே நீர் ஆண்டவரே நடத்துகிற பாதையில நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு செவ்வைப்படுத்தி வைத்திருக்கிற பாதையில நடப்பதற்கு ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு கடினமா இருக்கிறது. ஆண்டவரே அந்த பாதையில ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கடினமா இருக்கிறதே ராஜா. அந்த பாதையை விட்டு ஆண்டவரே எங்களுக்கு பிடித்த பாதையில ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தோன்றுகிற பாதையில ஆண்டவரே நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே அதை மாற்றுங்க. ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே வைத்திருக்கிற வழியில ஆண்டவரே நீர் எங்களுக்காய் செவ்வைப்படுத்தி இருக்கிற வழியில ஆண்டவரே அதுல பாடுகள் இல்லை என்ற ஆண்டவரே எண்ணத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் அதுல நடக்க கூடாது சாமி. நீர் எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் முன்னாடி போவீங்க, எங்களை நீங்க நடத்துவீங்க என்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவரே நாங்களுமே பின்பற்றி வருவதற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த பாதை வெளியிருந்து கடினமா இருக்கலாம், ஆனா உள்ள போன கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை கூட இருப்பார், கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் என்ற எண்ணம் ஆண்டவரே அப்படிப்பட்ட உம்மீது கொண்ட விசுவாசத்தோடு அந்த பாதையில் நாங்கள் நடக்கிறோமே தவிர ஆண்டவரே இந்த உலக பாதை வெளியிருந்து ஆண்டவரே பார்க்க நன்றாக இருக்கும் ராஜா. ஆண்டவரே அதை பார்த்து ஏமாந்து ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் கடினமான ஒரு வாழ்க்கையை நாங்களும் எங்க சபை மக்களும் கிளை சபை மக்களும் கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே அதை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே மாற்றுங்கப்பா. ஆண்டவரே மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் மன கண்களை கர்த்தர் திருப்பீராக. வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்த ஆண்டவரே தவறான பாதையில் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே செவ்விப்படுத்தியிருக்கிற பாதையை மறந்து நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை மறந்து அந்த பாதையில நாங்கள் நல்லாய் செல்லுவதற்கு நீங்க அந்த பாதையில எங்களுக்கு முன்னாடி போய் அதுல இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றினீங்க, கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டீங்க. ஆண்டவரே அந்த பாதையை எங்களுக்காக நீங்க செவ்வைப்படுத்தியிருப்பீங்க என்பதை மறந்து ஆண்டவரே வெளி தோற்றத்தை பார்த்து உலகத்தின் பாதையில ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறோமே ராஜா. ஆண்டவரே அதை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிற ஜனங்களாய் ஒரு நாள் நாங்கள் இருக்கக்கூடாது ராஜா. நீர் எங்களுக்காக ஒரு வழி அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வழி நல்லா தான் இருக்கும். அந்த வழிக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று ஆண்டவரே அப்படிப்பட்ட உம்மீது கொண்ட விசுவாசத்தோடு நீர் வைத்த அடியில் ஆண்டவரே அடியெடுத்து வைத்து நடக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே இந்த கால நேரத்து நீர் எங்களை மாற்றுவீராக. வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவரே அந்த உலக பாதையில் நடந்து கொண்டு அந்த கஷ்டம் வரும்போது ஆண்டவரே அந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இந்த வழியை நினைத்து பார்க்க கூடாது ராஜா. ஆண்டவரே முதலாவது அடி எடுத்து வைக்கும் போது எந்த பாதை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார், எந்த பாதையை கர்த்தர் நமக்கு செவிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த பாதையில கால் எடுத்து வைத்து ஆண்டவரே நடக்கிற ஜனங்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே இந்த பிசாசு எங்களை போராடக்கூடாது, வெளி தோற்றத்தை காமித்து எங்களை ஏமாற்றிடக்கூடாது, எங்கள் கண்களை குருடாக்கிடக்கூடாது. ஆண்டவரே எங்கள் மன கண்களை கால நேரத்தில் கர்த்தர் திறப்பீராக ராஜா. ஆண்டவரே அந்த பாதையை முதலாவது நாங்கள் சரியாய் தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவரே வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது ராஜா. ஆண்டவரே போகிற வழி ஆண்டவரே எப்படி இருக்கும் என்று ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அறிந்து அந்த பாதையில நடக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே இந்த உம்முடைய பாடுகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு நீர் பட்ட கஷ்டங்களை ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பாதையில நடக்கிற ஜனங்களா கர்த்தாவே இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா
ஆபத்து நாட்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தால் மாத்திரம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிற ஜனங்களாய் அப்பா நாங்கள் இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஆபத்து நாட்கள் ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுத்தால் மாத்திரம்தான் ஆண்டவரே நன்றி சொல்லுவோம் என்று ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதில் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தாலும் பதில் கொடுக்கலனாலும் ஆண்டவரே பதில் கொடுக்கலனா ஆண்டவரே அந்த சூழ்நிலையை எதிர்ப்பதற்கு அந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்காம இருப்பதற்கு ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற தவறுகளை நாங்கள் பார்க்கணும். அதற்கு என்ன காரணம் என்று ஆண்டவரே நாங்கள் யோசித்து அறிகிற ஜனங்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோமே தவிர ஆபத்து நாட்களில் பதில் இல்லை என்ற உடனே ஆண்டவரே சோர்ந்து போய் மன கஷ்டத்தோடு கூட ஆண்டவரே ஜெபத்தை நிறுத்துகிறவர்களை ஆண்டவரே ஜெபத்தை நிறுத்திவிட்டு வேத வாசிப்பை நிறுத்திவிட்டு ஜெபித்தாலும் பதில் கிடைக்காது என்ற எண்ணத்துக்குள்ளாக கடந்து போகிறவர் ஜனங்களாய் ஒரு நாள் நாங்கள் இருக்கவே கூடாது ராஜா. ஆண்டவரே ஆபத்து நாட்கள் எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கணும் ராஜா. ஆண்டவரே எதற்காக ஆண்டவரே இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை, என்ன காரணத்தினால பதில் கொடுக்கவில்லை என்பதை அறிந்து ஒருவேளை அந்த பதில் கொடுப்பதற்கு எங்களிடத்தில் ஆண்டவரே தவறுகள் இருக்குமானால் ஆண்டவரே கஷ்டங்கள் இருக்கிறதா, பாடுகள் இருக்கிறதா, தவறுகள் இருக்கிறதா என்று ஆண்டவரே எங்களை நாங்களே ஆராயணும் ராஜா. ஆண்டவரே இல்லை அந்த ஆபத்து நாட்களில் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது, என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பதை கர்த்தாவே அறிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எங்கள் சபை மக்கள் கலை சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆபத்து நாட்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம் சாமி. ஆண்டவரே அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் என்ன நினைச்சிருக்கீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த ஆபத்தை எதற்காக நீங்க கட்டளை இட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த ஆபத்து எதற்காக எங்க குடும்பத்துக்கு வந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த ஆபத்தை எதற்காக நீர் அனுமதித்தீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும் சாமி. ஆண்டவரே அதற்கான காரணங்களை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த ஆபத்து நாட்களில் ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே ஒரு தடவை ஜெபித்து பதில் கிடைக்கவில்லை, ஒரு தடவை முழங்கால் படியிட்டு ஜெபித்து பதில் கிடைக்கவில்லை என்றவுடன் அந்த ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் அந்த அர்ப்பணிப்பையும் பொருத்தனைகளையும் ஆண்டவரே நாங்கள் மறந்துவிட்டும் நிறுத்திவிட்டும் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களாய் அப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் இருக்கவே கூடாது ராஜா. ஒரு தடவை ஜெபித்து விட்டு ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுன்னு நாங்களே முடிவு செய்து விடக் கூடாது ராஜா. ஆண்டவரே அந்த ஆபத்தின் காரணமாக உம்மீது கோபப்படுகிற ஜனங்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உம்மை தூஷிக்கிற ஜனங்களாய் அப்பா ஒரு நாளும் நாங்கள் மாறிவிடவே கூடாது ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் இருக்காம அதற்குரிய ஆண்டவரே காரணங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஆபத்து நேரங்களில் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்தால் மாத்திரம் நன்றி செலுத்துகிற ஜனங்களாய் ஒரு நாள் நாங்கள் மாறிவிடவே கூடாது ராஜா. ஆண்டவரே அதற்குரிய காரியங்களை ஆண்டவரை கண்டறிந்து அந்த ஆபத்துக்குரிய காரணத்தை கண்டறிந்து நீர் எங்களுக்கு அனுமதித்த காரியத்தை கண்டறிந்து அந்த போராட்டக்குரிய காரியத்தை கண்டறிந்து ஆண்டவரை ஜெபித்து ஜெயம் எடுத்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஜனங்களா கர்த்தாவே இந்த கால நேரத்தில் எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற பாபா. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி
எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் கிளை சபை மக்களுக்கும் ஆண்டவரே நீர் என்னெல்லாம் சொல்லுகிறீரோ ஆண்டவரே அதையெல்லாம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் இருக்கிற தெய்வமே ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கத்தாவே நீர் காத்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரே ராஜா. நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறோமோ ஆண்டவரே இதை உமக்காக செய்வோம் என்று ஆண்டவரே எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோமோ ஆண்டவரே உமக்காக சொல்லுகிறோமோ அந்த வார்த்தைகளை ஆண்டவரே தவறாமல் ஆண்டவரை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் கர்த்தாவே எங்களை எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே நீர் எப்படி வாக்கு தவறாதவராய் இருக்கிறீரோ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாயை திறந்து ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அறிக்கை இடுகிறோமோ எதெல்லாம் உங்கள் சமூகத்தில் உமக்காக செய்வோம் என்று ஆண்டவரே உமக்கு வாக்கு கொடுக்கிறோமோ ஆண்டவரே எதெல்லாம் செய்வோம் என்று எங்கள் வாயை திறந்து சொல்லுகிறோமோ ஆண்டவரே அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஜனங்களை கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தால் நாங்கள் இது உமக்கு செய்வோம் என்று எந்த காரியத்தில் அறிக்கை இடுகிறோம் ராஜா. ஆனால் அந்த காரியம் நடந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறினாலும் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் காப்பாற்றாமல் போயிடுறோம் சாமி. ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொன்ன வார்த்தை நாங்கள் நிறைவேற்றாமல் போயிடுறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுத்த வாக்கை ஆண்டவரே மறந்து விடுகிறோம் ராஜா. நாங்கள் உமக்கு பண்ண பொருத்தனையை மறந்து விடுகிறோம் ராஜா. நாங்கள் உமக்கு ஆண்டவரே செய்து கொடுத்த வாக்கை மறந்து விடுகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களாய் ஒரு நாளும் நாங்களும் எங்கள் சபை மக்களும் ஆண்டவரே கிளை சபை மக்களும் இருக்கவே கூடாது ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் சொன்ன காரியத்தை எப்படி எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கிறீரோ ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் உம்மிடத்தில் உமக்காக ஆண்டவரே என்னென்ன வார்த்தைகளை சொல்லுகிறோமோ என்னென்ன காரியத்தை அர்ப்பணிக்கிறோமோ என்னென்ன பொருத்தனைகளை இடுகிறோமோ என்னென்ன ஜபங்களை ஏறெடுக்கிறோமோ ஆண்டவரே அதே போல ஆண்டவரே நாங்கள் அதை செய்கிறவர்களாய் ஆண்டவரே அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர்களாய் அதை சொல்லை காப்பாற்றுகிற ஜனங்களாய் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் சொல் தவறுகிறவர்களாய் பொருத்தனையை நிறைவேற்றாதவர்களாய் வாக்கு தவறுகிற ஜனங்களாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களாய் இருந்து விடவே கூடாது ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற வாக்கு நிறைவேற்றணும், உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நிறைவேற்றணும், பொருத்தனைகளை நிறைவேற்றணும், வாக்குகளை நிறைவேற்றணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் எங்களை எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமான ஜெபிக்கிறோம்ப்பா. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்தாயரே, பிறந்த நாள் முதல் ஆதரித்தாயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதான் தகப்பன் வீடு, நன்மைகள் பால செய்த நல்லவரே. பலிபீடம் கட்டணோ எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடனோ, துதி பலிபீடம் கட்டணோ எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடனோ, துதி பலிபீடம் கட்டனோ
எழும்பே பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எதுக்காக நம்ம தகப்பன் வீட்டுக்கு போகணும்? எதுக்காக நம்ம தகப்பன் வீட்டில் இருக்கணும்? எதுக்காக நம் தகப்பன் வீட்டுக்கு போகணும்? வறட்சி இல்லாமல் வாழணும்னா, இல்லை வறட்சியை காணாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், வறட்சியை பார்க்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்ம தகப்பன் வீட்டுக்கு நம்ம கடந்து போகணும். வறட்சி இல்லாத ஒரு வாழ்வு. ஸோ நம்ம போகிற இடம், நாம் இருக்கிற இடம், நம்ம கூட இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் நம்ம வறட்சியை போக்கவே முடியாது. நம்ம கூட இருக்கிறவர்கள், நாம் இருக்கிறவர்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம வறட்சியை போக்க முடியாது. அப்போ யார் நம்மளை ஒரு வறட்சி இல்லாமல் வாழ வைக்க முடியும்னா தகப்பன் தான் நம்மளை வறட்சி இல்லாமல் வாழ வைக்க முடியும். அதனால் இன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்னா தகப்பனுடைய வீட்டுக்கு நம்ம கடந்து போகணும். அந்த தகப்பனுடைய வீடு தான், இல்லை தகப்பன் தான் என்ன செய்வார்னா வறட்சியை பார்க்காம வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளை என்ன செய்வார்? வாழ வைப்பார். ஒரு வறட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ வைப்பார். இதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து, அவள் புறப்படுகையில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும், உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இந்த வறட்சி எப்போ தெரியுது அப்படின்னா தகப்பனை விட்டு புறப்படும் போது தான் அந்த வறட்சி என்ன தெரியுதுன்னா அவளுக்கு தெரியுது. இந்த வறட்சி எப்போ தெரியுது அக்சாலுக்கு அப்படின்னா தகப்பன் வீட்டை விட்டு அவள் புறப்படும் போது தான் என்னவே தெரியுது, வறட்சியே தெரியுது. அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு வறட்சியான என்ன செஞ்சீங்க, நிலத்தை கொடுத்தீர்னு, வறட்சியான நிலத்தை கொடுத்தீர்னு. இந்த வறட்சியான நிலத்தை எப்போ கொடுத்தாருன்னா புறப்படும் போது கொடுக்கல, எப்போவோ கொடுத்தார், எப்போவோ அதை கொடுத்தார். பட் கொடுத்தது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா தகப்பனோடு இருக்கிற வரைக்கும், இல்லை தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அக்சாலுடைய அந்த வறட்சி என்ன தெரியவே இல்லை. வறட்சியே இல்லாத ஒரு வாழ்க்கையை இதுவரைக்கும் யார் வாழ்ந்தான்னா அக்சால் வாழ்ந்தார். வறட்சியே இல்லாத ஒரு வாழ்க்கையை, இல்லை வறட்சியை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்தா. என்னைக்கு அவள் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படலையா? 12ஆம் வசனம் இப்போ வாசிங்க, 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 அவள் புறப்படுகையில், அவள் 14 அவள் புறப்படுகையில் எங்கேருந்து புறப்படுறாங்க? தகப்பனுடைய வீட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க? புறப்படுறாங்க. புறப்படுறியம்மா, இந்த புறப்படக்கூடிய யாரோடு கூட புறப்படுற, இல்லை யாரோடு கூட இருக்க போகிற, அந்த இருக்க போகிற நபர் ஒரு சாதாரணமான ஒரு நபராக இருந்தால் ஐயோ நம்ம என்ன செய்ய முடியாது, வறட்சியாக நம்ம வாழ்க்க முடியாதுன்னு யோசிக்கலாம் இல்லையா? இப்போ இருக்கிற இடம் எங்கள் இடம் தகப்பனுடைய வீடு. அந்த வீட்டில் தான் என்ன செய்கிறா? புறப்படுறான். அப்போ தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது வரைக்கும் அவளுக்கு என்ன தெரியல? அந்த வறட்சி தெரியல. அந்த 15ஆம் வசனம் எப்படி சொல்கிறா பாருங்க. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டு. கடந்த காலத்தில் என்ன செஞ்சீங்க? வறட்சியான நிலத்தை தந்தீங்க. ஆனால் அந்த வறட்சியான நிலத்தை தந்தம்போது அவளுக்கு அது என்னவா தெரியலன்னா வறட்சியாக தெரியல.
அவள் என்ன கொடுக்குறார்? இப்போ வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்கிறார். கொடுத்திருக்கிறார். எப்போ? கடந்த காலங்களில். அப்போ கடந்த காலங்களில் வறட்சியான நிலத்தை தந்தீர் அப்படின்றான். தந்தீர், கொடுக்கிறீர்னு சொல்லலை, தந்தீர்னு சொல்கிறான் இல்லையா? கொடுக்கிறீர்னு சொல்லலை, கொடுத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கொடுக்கிறீர்ன்றதுக்கும் கொடுத்திருக்கிறீர்ன்றதுக்கு என்ன வித்தியாசம்? கொடுக்கிறீர் என்றதுக்கும் கொடுத்திருக்கிறீன்றதுக்கு என்ன வித்தியாசம்? கொடுக்கிறீர்னா இப்போ புறப்பட்டு போகும்போது சரி அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லையா? கொடுத்திருக்கிறீர்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. அப்போ ஏற்கனவே கொடுக்கும்போது அவளுக்கு அது என்னவா தெரியல அப்படின்னா வறட்சி அவளுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா அவள் இருக்கிற இடம் தகப்பனுடைய வீடு. வறட்சியான இடத்தை தான் கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே கொடுத்தது ஒரு செழிப்பான இடத்த கொடுக்கல, வறட்சியான இடத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த வறட்சி அவளுக்கு என்னவே தெரியல அப்படின்னா ஒரு வறட்சியாகவே அவளுக்கு தெரியல. அப்போ அந்த ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை இல்லை வறட்சியே தெரியாத ஒரு அளவுக்கு அவள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அமையணும்னா இன்னைக்கு எங்கே இருக்கணும்? தகப்பனுடைய வீட்டில் என்ன செய்யணும்? இன்னைக்கு வாஞ்சிக்கணும். எவ்வளோ பேர் தகப்பனுடைய வீட்டில் இருப்பதற்கு வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல. எவ்வளோ பேர் தகப்பனுடைய வீட்டில் இருப்பதற்கு விருப்பம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டால் நமக்கு தெரியல. ஆனால் தகப்பனுடைய வீட்டில் இருப்பதற்கு வாஞ்சையும் விருப்பமும் தகப்பனுடைய வீட்டில் இருக்க வேண்டுன்ற எண்ணமும் இல்லாத ஒரு நபர்கள் ஒரு வறட்சியை பார்க்காம என்ன செய்ய முடியாதுன்னா வாழவே முடியாது. இனி நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இருக்கிற திறமை இல்லை என்றால் என்னோட கூட இருக்கிறவர்கள் நல்ல ஒரு திறமசாலிகளாக இருக்கிறதுனால நான் வறட்சி இல்லாமல் வாழ்ந்துருவேன் என்று அநேக நினைக்கிற நினைவுகள் தவறு என்பதை இந்த நியாயாதிபதியின் புஸ்தகம் இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்க முடியும். நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளவு திறமசாலிகள் வேணால் இருக்கலாம், நான் காட்டுறவங்களுக்கு. ஸோ நாம் திறமசாலிகளாக இருக்கலாம், இல்லை நம்மோடு கூட இருக்கிறவர்கள், இல்லை நம்ம யாரோடு கூட இருக்கிறோமோ, இல்லை நம்ம யாரோடு கூட இருக்க போகிறோமோ, அவர்கள் ஒரு மிகப்பெரிய திறமை உள்ளவர்களாக இருக்கலாம். பட் அந்த திறமை ஏன் வாழ்க்கையில் வறட்சி இல்லாமல் வாழ வைக்க முடியாது என்பதை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட வலியுறுத்த விரும்புகிறார். உங்களுக்கு திறமை இருக்கலாம், நமக்கு திறமை இருக்கலாம், இல்லை நாம் யாரோடு கூட இருக்கிறோமோ அவர்கள் நல்ல படிச்சிருக்கலாம், நல்ல பட்டம் பெற்றிருக்கலாம், நல்ல அறிவாளிகளாக இருக்கலாம், நல்ல திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருக்கலாம். பல விதங்களில் எந்த விதத்திலுமே குறைத்து மதிப்பிடாத அளவுக்கு ஒரு பெரிய திறமை உள்ளவர்களோடு கூட நாம் இருப்பதை வாஞ்சிக்கலாம். பட் அந்த திறமையும் அந்த அறிவும் அந்த படிப்பும் அந்த பட்டமும் அந்த வசதியும் அந்த வாய்ப்புகளும் ஏன் வறட்சியை போக்க முடியாது என்பதை நியாயாதிபதியின் புஸ்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை இன்னைக்கு அறிந்துக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கலாம்? என் கூட இருக்கிறவங்க யார் தெரியுமா? என் கூட இருக்கிற எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பட்டம் பெற்றிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ ஹெபிலிட்டி உள்ளவங்க தெரியுமா? எவ்வளோ பேக்ரவுண்ட் உள்ளவங்க தெரியுமா? என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? அதை நம்பி இன்னைக்கு ஒரு நபர் நான் செழிப்பாக வாழுவேன் நினைச்சேன்னா தயவு செய்த காலை வேளையில் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அது நடக்காத காரியம் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்போ என்ன சொல்கிறது? இப்போ அந்த அக்சால் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவள் எதை பார்க்கவே இல்லை. வறட்சின்றது அவள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. வறட்சியாக வாழ்கிறதுக்கு அவள் விரும்பவும் இல்லை. வறட்சியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யலை, அவள் என்ன பண்ணியிருக்கணும்? சரி அப்படி இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு போய்க்கணும் இல்லையா? நேற்றுக்கு ஒரு பேப்பரில் வாசித்தோம். நேற்றுக்கு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வாசிக்கும்போது அதில் ஒரு ஆர்டிக்கல் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் 40 வயசு அவனே ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? வியாதி அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா வியாதியோடவே கூட வாழுவதற்கு ஜனங்கள் பழகிவிட்டார்கள் அப்படி எழுதியிருக்கிறாங்க. வியாதியோடு கூட வாழ்றதுக்கு என்ன செஞ்சிட்டாங்களா? ஜனங்க பழகிட்டாங்க. போன வாரத்தை ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு காரியத்தை பேசும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் குடிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு அந்த அம்மாவுக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, யார் இன்னைக்கு குடிக்கலை? யார் இன்னைக்கு குடிக்கலை? இப்போ எதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க? குடி இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
அந்த குடிக்கிறதோடு தான் என்ன செஞ்சு ஆகணும், வாழணுன்றதுக்கு தன்னை என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி அதான் அந்த ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க அவங்க, அது பலவிதமான பிரச்சனை எழுதிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜனங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த வியாதியோட வாழறதுக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, பழகிட்டாங்க. ஓ அப்படியா, இத்தனை வயசா இந்த வியாதி வரும், இத்தனை வயசா இந்த வியாதி வரும். அப்போ என்ன செய்யலாம், அந்த வியாதி வர்றதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க. வியாதியை எதிர்க்கிறதுக்கு தயாராகலை, அந்த வியாதியோடு கூட வாழ்கிறதுக்கு தன்னை என்ன படுத்திக்கிட்டாங்க, தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. அப்படியே அக்ஸாலுக்கு இன்றைக்கி நிறைய பேர் எப்படி வாழ்கிறோம், வறட்சியோடு வாழ்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க, வியாதியோடு வாழ்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க, பலவீனத்தோடு வாழ்கிறத தயார்படுத்திக்கிட்டாங்க, ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அக்ஸாலுக்கு என்ன விருப்பம் இல்லை, நான் ஏன் வறட்சியாக வாழணும், நான் ஏன் வறட்சியாக வாழணும், எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் ஏன் வறட்சியாக வாழணும். எங்கள் அப்பாக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு செழிப்பான வயல் இருக்குது, எங்கள் அப்பாட்ட என்ன இருக்குது, செழிப்பான ஆசோதம் இருக்குது. என்னை செழிப்பாக வாழ வைக்க யாரால முடியும், எங்கள் அப்பா வாழ முடியும். நான் ஏன் வறட்சியாக வாழணும், நான் ஏன் வறுமையில் வாழணும், நான் ஏன் தரித்திரத்தில் வாழணும், நான் ஏன் கடனோடு வாழணும், நான் ஏன் ஆசோதம் இல்லாமல் வாழணும், நான் எப்படி தான் வாழணும். அவன் விரும்ப இறங்கிட்டா பாருங்களேன், என்ன இறங்கிட்டா, நான் வறட்சியோட வாழ என்ன செய்யலை, நான் விரும்பலை. ஏன், எங்கள் அப்பா யாரு. அப்போ அக்ஸாலுக்கு அப்பாவை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு பெரிய தெளிவு தெரிஞ்சிருக்குது இல்லையா. அப்பாவை பற்றி அவளுக்கு என்ன இருந்திருக்குது, அப்பாட்ட என்ன இருக்குது, அப்பா யாரு, அப்பா எப்படி வாழ வைக்கிறவர், இதுவரைக்கும் எப்படி வாழ வச்சாரு, இதுக்கு மேலே எப்படி வாழ வைக்க அவரால் முடியும். அப்போ இதுவரைக்கும் அவ எப்படி வாழலை, வறட்சியாக வாழலை இல்லையா. இப்போ பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் அப்படி எப்படி வாழலவ, வறட்சியாக வாழலை இல்லையா. அப்படி அந்த வறட்சியாக வாழ முடியாதவ இனி நான் எப்படி வாழ விரும்பலை, நான் வறட்சியாக வாழ விரும்பலை. ஏன் வறட்சியாக வாழ விரும்பலை, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்கு என் அப்பா இருக்கிறாரு. எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா என்ன ஒரு கையாளாகாத ஆண்டவரா, எங்கள் அப்பா ஒரு கையாளாகாதவரா, எங்கள் அப்பா ஒரு ஒன்றும் திறமை இல்லாதவரா, ஒரு திறமை இல்லாதவரா எங்கள் அப்பாவை நான் கொண்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா யாரு, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர், பொன்னும் வெள்ளியும் அவருடையது. நான் ஒன்றை கேட்டால் அவர் ஒன்றை கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு, நான் நினைக்கிறத விட, நம்ம வேண்டுகிறத விட நமக்குள்ள அதிகமாக கிரியை செய்கிறவர் தானே. அப்போ எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர். இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம ஆராதிக்கிற அப்பாவை பற்றி தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பனை பற்றி இன்னைக்கு எவ்வளோ பேர் தெளிவுள்ளவங்களாக இருக்கிறோம். எங்கள் அப்பா யாரு, நான் ஏன் அப்படி வாழணும், நான் ஏன் இப்படி வாழணும், அப்போ நான் எப்படி வாழணும். எங்கள் அப்பா நல்லவர்னா, எங்கள் அப்பாட்ட எல்லாம் இருக்குதுன்னா நான் எப்படி தான் வாழ விரும்புகிறேன். நான் செழிப்பாக தான் வாழணும். நான் வறட்சியை வாழ என்ன செய்ய மாட்டேன், நான் என்னை ஆயத்தப்படுத்திக்க மாட்டேன். நான் லக்ஸூரியை சொல்லவில்லை, நான் ஆடம்பரத்தை சொல்லவில்லை, ஆசீர்வாதமாக வாழணும்னு சொல்கிறேன். அதனால் ஆடம்பரத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க, நீங்கள் தவற விளங்கிக்காதீங்க. ஆடம்பரத்தை நான் சொல்லவில்லை, அது வேற சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம். அப்போ என்ன விளக்கணும், நான் அப்படின்னா ஆசீர்வாதமாக தான் வாழ விரும்புகிறேன். இதோட நான் வாழ பழக மாட்டேன், வறட்சியோடு நான் வாழ பழக மாட்டேன், வறுமையோடு வாழ நான் பழக மாட்டேன், கடனோடு வாழ நான் பழக மாட்டேன், இல்லாமையோடு வாழ நான் பழக மாட்டேன். ஏன்னா யாரு, எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவோட பழகிருக்கேன்ல, எங்கள் அப்பாவோட வாழ்ந்திருக்கிறேன்ல. அப்போ அப்பாவை பற்றி யாருக்கு தெரியும், அப்பாவோடு ரொம்ப காலம் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு பேருக்கு அப்பா அப்பான்னு போட்டுக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்பாவை பற்றி யாருக்கு தெரியும், அப்பாவோட கூட ஒரு நீண்ட காலம் வாழ்றவங்களுக்கு தான். யாரை பற்றி தெரியும், அப்பாவை பற்றி தெரியும். அப்பாவை பற்றி என்ன தெரியும், அவர் என்ன செய்வார், எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவர் என்ன கொடுப்பார் என்ன கொடுக்க மாட்டார், எப்போ என்ன செய்வார் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்னா அப்பாவை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், அப்பாவை பற்றி புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அப்பாவை பற்றி எப்போ புரிஞ்சிக்க முடியும், அவ சொல்ற சின்ன வயசுலேருந்து அவள் யார் கூட வளர்றா, அப்பாவோடு வளர்றா. அவளுக்கு என்ன புரியுது, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்பாவை பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்பாவை இல்லையா. வருஷத்தில் ஒரு நாளைக்கு மாத்திரம் அப்பாவை பார்க்கணும். அப்பாவை பற்றி என்ன தெரியும், இந்த மிலிட்ரிக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி அப்பா பற்றி பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும். மிலிட்ரிக்கு போயிருக்கிறாங்கல்ல, நான் அவங்களை குறைய சொல்லலை. அவங்க எங்கே இருக்கிறாங்க, பல வருஷம் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, வருஷ கணக்கு இருக்கிறாங்க. இங்கே வந்தால் எத்தனை நாள் இருக்க போகிறாங்க, ஒரு 10 நாள், ஒரு 15 நாள். தம்பி இடையில வந்தால், தம்பி எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், என்ன ஒரு 15 நாள் இருக்க போகிறேன், ஒரு 20 நாள் இருக்க போகிறேன், அவ்வளோதான். மற்ற காலமெல்லாம் அந்த 20 நாள் எப்படி இருப்பாங்க, அந்த 20 நாள் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியாது.
இப்போ தகப்பனை பற்றி யாருக்கு தெரியாது? தகப்பனோடு கூட ஒரு நீண்ட நாள் பயணிக்காத ஒரு பிள்ளைக்கு, தகப்பனோடு கூட நேரங்களை செலவிடாத பிள்ளைக்கு, தகப்பனோடு கூட வாழாத பிள்ளைக்கு யாரை பற்றி தெரியாது? தகப்பனை பற்றி தெரியாது. தகப்பனை பற்றி தெரியாது. சரி, இப்போ ஒத்தினியல் இருக்கிறார் இல்லையா? இந்த ஒத்தினியலுக்கும் காலேபுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு நெருங்கின உறவு. யாரு? ஒத்தினியல் இருந்தால் ஒரு நெருங்கின உறவுல உள்ளவர் தான். அந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், நெருங்கின உறவு உள்ளவர் தான். இந்த நெருங்கின உள்ளவருக்கு இப்போ ஒத்தினியலுக்கு யாரை பற்றி தெரியல? காலேபை பற்றி தெரியல. ஒத்தினியலுக்கு என்ன தெரியல? காலேபை பற்றி தெரியல. ஆனால் யாருக்கு தெரியுது? தகப்பனோடு கூடவே வளர்கிற பிள்ளைகளுக்கு தான், இல்லை தகப்பனோடு நேரங்களை செலவிடுகிறவங்களுக்கு தான் யாரை பற்றி தெரியும்? தகப்பனை பற்றி தெரியும். ஏதோ வருஷத்தில் ஒரு நாளைக்கும், மாதத்தில் ஒரு நாளைக்கும், வாரத்தில் ஒரு நாளைக்கும் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது? அப்பாவை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ அப்பாவை பற்றி தெரியல, எப்படி தான் வாழ்ந்தாகணும்? வறட்சியோடு தான் வாழ்ந்தாகணும். இப்போ இந்த அக்சாலுக்கு காலேபை பற்றி தெரியலன்னா இப்போ எப்படி தான் வாழ்ந்திருக்கணும்? வறட்சியோடு தான் வாழ்ந்திருக்கணும், கஷ்டத்தோடு தான் வாழ்ந்திருக்கணும். அப்போ இன்னைக்கு ஒருவர் கஷ்டத்தோடு வாழ்வதற்கு பழகிக்கிட்டாங்க, கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பாவை பற்றி அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தா இறங்கிட்டான்ல. எப்போ தெரியாதவருக்கு என்ன செஞ்சிட்டா? தெரியாதவருக்கு கழுதமல் ஏறி உட்கார்ந்துட்டா இல்லையா? போக ஆரம்பிச்சா. சரி, ஓகேன்னு இல்லை, அப்படி பார்த்தோன்னே தெரியுது. எப்போ தெரியுது? அப்பாவை விட்டு விலகும் போது தான் தெரியுது. அப்பாவுடைய அருமை அப்போ தான் தெரியுது. அப்பாவை விட்டு விலகும் போது தான் யார் என்ன தெரியுது? அப்பாவுடைய அருமை. இதுவரைக்கும் யாருக்கு தெரியல? அக்சாலுக்கு தெரியல. இப்போதான் தெரியுது. என்ன தெரியுது? ஓஹோ, இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பிரச்சனை செய்ய போறேன், என் வாழ்க்கையை நான் எதிர்கொள்ள போறேன். இதுவரைக்கும் நான் பார்க்காத, இதுவரைக்கும் சந்திக்காத, இதுவரைக்கும் எதிர்கொள்ளாத ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் சந்திக்க வேண்டியது இருக்குது, நான் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது, அதை ஜெயிக்க வேண்டியது இருக்குது. இந்த பிரச்சனையை சந்திக்கணும்னா எங்கள் அப்பாவுடைய உதவி இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, இதை நான் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு ஆணித்தரமான முடிவுக்கு யார் வந்துட்டான்னா அக்சால் வந்துட்டா பாருங்க. நான் சந்திக்க போற பிரச்சனையை யாருடைய துணையில முடியாது? எங்க அப்பா துணை இல்லாம என்ன செய்ய முடியாது? என்னால் ஜெயிக்க முடியாது. நான் சந்திக்க போற பிரச்சனை, நான் சந்திக்க போற போராட்டம், நான் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை, நான் சந்திக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் யாருடைய துணை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்? எங்க அப்பாவுடைய துணை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு ஆணித்தரமான முடிவுக்கு யார் வந்துட்டான்னா அக்சால் வந்துட்டா பாருங்க. அதனால் என்ன பண்ணிட்டா? நான் கடவுளோட முதல்ல இறங்க, எங்களுக்கு உதவி எனக்கு வேணும், உங்களுடைய ஒத்தாசை எனக்கு வேணும், நான் அதை சந்திச்சு இதை மேற்கொண்டு இதை ஜெயித்து ஒரு வெற்றி உள்ளவளா, ஒரு வெற்றியுள்ள குடும்பமா என் குடும்பத்தை நான் நடத்தணும்னா எனக்கு என்ன தேவை? எங்க அப்பாவுடைய உதவி எனக்கு தேவைன்றத அறிஞ்சா அவதான் புத்தியுள்ள பெண்ணா இருக்க முடியும். அதான் சாலமன் சொல்றார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவான். அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? அவன் இடிக்க போல நான் கட்டணும். எப்படி கட்டுவேன்? எப்படி கட்ட முடியும்? எங்க அப்பாவுடைய துணை இல்லாம என்னால் அசைய கூட முடியாது, நான் சந்திக்கிற பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, நான் சந்திக்கிற பிரச்சனை ஜெயிக்க முடியாது என்ற ஒரு ஆணித்தரமான கருத்து யாருக்குள்ள வந்துடுச்சுன்னா இன்னைக்கு அக்சாலுக்குள்ள வந்துடுச்சு. எத்தனை பேருக்கு தேவனுடைய துணை இல்லாம என்னால் அசையக்கூடிய முடியாது? பேச்சுக்கு மட்டுமல்ல, செயல்பாட்டிலும் அது பார்க்க முடியும். இன்னைக்கு பேச்சுக்கள் இருக்குது. என்னது? ஆண்டவர் நல்லவரா? ஆமா நல்லவர். என்ன நன்மை செஞ்சா அப்படின்னு கேட்ட பதில் இருக்காது. ஆண்டவர் உதவி செய்ய, ஆண்டவர் துணையில் நம்ம வாழ முடியாது, உமையன்றி அனைவேதம் அசையாதையா அப்படின்னு பாட்டு விட்டு பாடிட்டு இன்னைக்கு அசைஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்ன அர்த்தம்? இன்னைக்கு எவ்வளோ பேர் அப்பாவை பற்றி அறிந்து நான் ஏன் இப்படி வாழணும், நான் இப்படி தானே வாழணும், எங்கள் அப்பா இப்படி தானே இருக்கிறாரு, எங்கள் அப்பா இப்படி தானே வாழ வைச்சாரு, இப்படி தானே வாழ வைக்க போறாரு, இப்படி தானே வாழ வைப்பாரு, அப்போ நான் ஏன் இப்படி வாழணும் என்று தன்னுடைய சந்திக்கிற போராட்டங்களை பற்றியும் தாம் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றியும் ஒரு தெளிவுள்ள நபர்களாக இன்னைக்கு காணப்படுகிறோம். அவ என்ன பிரச்சனை புரிஞ்சு போச்சு? அப்பாவை விட்டு என்னைக்கு கொஞ்சம் பெண்ணும் வெளியே போக கூட இல்லை இல்லையா? அந்த அப்பாவுக்கு அவளுக்கு ஒரு சின்ன கேப் விழுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் எது தெரியுது? வறட்சி தெரியுது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில வறட்சியே எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? வறட்சியே இல்லாம வாழணும். எப்படி யார் வாழ முடியும்? அப்பாவோடு இருக்கிறவன் தான் வறட்சி இல்லாம வாழ முடியும், வறட்சியை பார்க்காம வாழ முடியும், வறட்சியை அனுபவிக்காம வாழ முடியும். யாரு?
அப்பாவோடு இருக்கிறவர்கள் தான் இதை செய்ய முடியுமே தவிர, அப்பாவை பிரியும் போது தான் என்ன உண்டாகுது? வறட்சி வருது, வறட்சி ஆரம்பிக்குது, வறட்சி தெரிய வருது. இப்போ வறட்சியா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருடைய வாழ்க்கையில வறட்சிகள் இருக்குதோ, யாருடைய வாழ்க்கைகள் வறட்சி காணப்படுதோ, யாருடைய வாழ்க்கையில் வறட்சியான நிலைகள் காணப்படுதோ, என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்பாவை விட்டு அவங்க எப்படி வாழ்றாங்க? கொஞ்சம் தூரம் வாழ்ந்திருக்கிறாங்க. இல்லை அப்பா விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா விட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அப்பாவை விட்டு இன்னும் வெளியில போகல. அப்பாவை விட்டு பிரிய ஆரம்பிச்சாலும் என்ன தெரியுது? வறட்சி தெரியுதுன்னா அப்பாவோட போய் தூரம் போய் என்ன தெரிஞ்சிருக்கும்? வறட்சி தலைவிரிச்சு ஆடி இருக்கும் இல்லையா? அதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ன செய்யறா? அவர் ஆபிரகாம் தெற்கே பயணம் பண்ணி கொண்டு போகிறார். ஆபிரகாம் தெற்கே பயணம் பண்ணி கொண்டு போகிறார் இல்லையா? ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அதன் பிறகு ஆபிரகாம் எழுந்து புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்டெப் என்ன ஸ்டெப்பு? இப்போ அக்சால் புறப்பட ஆரம்பிச்சாங்களா? என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சு? அப்படி ஒரு சின்ன கேப் வந்த உடனே அப்பதான் வறட்சி தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ அடுத்த வார்த்தை வந்த போது இல்லை, அதுக்கு மாடிக்கிற வாசனம் எப்போ கொடிதான் மாறுச்சு? இந்த கேப் அதிகரிக்க 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 அங்க பிரச்சனை அதிகரிக்குது. இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கும் என் தகப்பன உறவுகள் பிரச்சனை இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க. என்னால் சமாளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கர பிரச்சனை இருக்கு. என்ன அர்த்தம்? அப்பா விட்டு நம்ம தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். அப்பா விட்டு நம்ம தூரமாக வாழ்ந்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே என்ன செய்ய முடியல, அசைய முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அப்பாவை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்பாவோடு இருக்கிற பிள்ளைகள் வறட்சியோடு என்ன செய்ய முடியாதுன்னா வாழ்வதற்கு வாய்ப்புகளே இல்லை. நான் அப்பாவோடு இருக்கிறேன், ஆனா எப்படி இருக்கிறேன்? வறட்சியா இருக்கிறேன்னு சொல்லுவேன்னா அது அப்பட்டமான சுத்த பச்சை பொய்ன்னு அர்த்தம். நான் அப்பாவோடு இருக்கிறேன் ஆனா வறட்சியா இருக்கிறேன்னா அப்ப வேதம் என்ன செய்யல? அப்படி சொல்லப்படல. வேதம் என்ன சொல்லுது? இதுவரைக்கும் அவ பிறந்தா எதுவே பார்க்கவே இல்லை. அவ வாயில வறட்சின்ற வார்த்தையே புறப்பட்டு வரல. அவ வாழ்க்கையில வறட்சியே கிடையாது. வாழ்க்கையில வறட்சியே கிடையாது. ஆபிரகாம் இருக்க வேண்டிய தகப்பனோட வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னவே இல்லை, வறட்சியே இல்லை. எப்ப வறட்சி ஆரம்பிச்சிச்சு? எப்ப அந்த தகப்பன் வீட்டை விட்டு என்னைக்கு புறப்பட ஆரம்பிச்சாரோ, எங்க தெற்கே பயணம் பண்ணாரு, என்ன உண்டாச்சு? வறட்சி வந்துச்சு. அதோட கொஞ்சம் தூரம் போனாரு, வறட்சி கொடுமையா மாறிச்சு. அதோட கொஞ்சம் தூரம் போனாரு, மனைவி விற்கிற மாதிரி ஆகி போச்சு. எதை வச்சு தான் சாப்பிடணும்? இப்போ மனைவி வித்து சாப்பிடுற மாதிரி வந்துட்டாரு. இப்போ யாரை வந்து சாப்பிட்றாரு? ஆபிரகாம் எதை வச்சு சாப்பிட்றாரு? இந்த மனைவி எடுத்து என்ன கொடுக்குறான்? ஆபிரகாமுக்கு ஆடு மாடை கொடுக்குறான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப அவள் நிமித்தம் தயை பாராட்டி அவன் ஆடு மாடுகளும் எதை வச்சு இன்னைக்கு பால் என்ன சொல்லலாம்? இன்னைக்கு வித்து சாப்பாடு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஆபிரகாம் அவன் சொல்றேன், நான் தப்பா சொல்லவில்லை, ஒரு பரிசுத்த தப்பா சொல்ல தப்பா விளங்கிக்காதீங்க. ஆபிரகாம் மனைவியை வித்தாதான் என்ன செய்ய முடியும்? சாப்பாடு நிலைமைக்கு வந்தாச்சு இல்ல? அவள் நிமித்தம் என்ன கொடுக்கிறான்? ஆடு மாடை கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒன்னு வித்து சாப்பிடணும், இல்ல வச்சு சாப்பிடணும். ஒன்னு வித்தாதான் சாப்பாடு, இல்ல வச்சாதான் சாப்பாடு. அப்படின்னா என்ன காரணம்? தகப்பனை விட தூரம் போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு வித்தாதான் என்னால் சாப்பிட முடியுது, இந்த பிரச்சனையை வித்தாதான் சமாளிக்க முடியுது, இல்ல வச்சாதான் சமாளிக்க முடியுது அப்படின்னா நீ வச்சாலும் சரி, நீ வித்தாலும் சரி, நீ வச்சு பிரச்சனையை சமாளிக்க நினைச்சாலும் சரி, இல்ல வித்து பிரச்சனையை சமாளிக்கணும்னு சொல்லணும் சரி, என்ன அர்த்தம்? நீ அப்பா விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுவரைக்கும் மனைவி விற்கலையே, இதுவரைக்கும் மனைவிய வீட் பண்ணலையே, இதுவரைக்கும் ஆடு மாடு யாரும் கொடுக்கலையே, இன்னும் சொல்ல அடுத்தவங்க கையில வாங்கி சாப்பிடல. இதுவரைக்கும் ஆபிரகாம் நான் சொல்றேன் 75 வயசு ஆகி போச்சு இல்ல? 70 வயசு தானே வந்தாரு. இப்போ 70 வருஷம் வரைக்கும் எங்க யார் கையில வாங்கி சாப்பிட்டாரு? யார் கையில வாங்கல, எங்க கை நீட்டவே இல்லைல்ல. எப்ப கை நீட்டுறாரு?
70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரா? பல ஊரை கடந்து வந்தாரா? பல இடத்த கடந்து வந்தாரா? இல்லையா? ஊரும் தேசத்தை புறப்பட்டு வந்தார்ல, பல மைல் தூரம் இல்லை, பல மைல் தூரம். கல்ச்சரே மாறி போச்சு இல்லை, கிளைமேட்டே மாறி போச்சு இல்லை, எல்லாமே மாறி போச்சு இல்லை. ஆனால் எதுவுமே மாறினாலும் இந்த 70 வயசு வரைக்கும் என்ன செய்வே இல்லை, எங்க கை நீட்டவே இல்லைல்ல. முதல் எங்க கை நீட்டுறீங்க இப்போ? இப்ப எங்க கை நீட்டுறீங்க? இன்னும் சொல்லப்போனா கை நீட ஒரு எபிரேயன் தான் கூட பரவாயில்ல, இல்லையா? கையை நீட்டுறீங்களே, அந்த கையை நீட ஒரு எபிரேயனா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த கையை இப்ப எங்க நீட்டுறீங்க? போய் மாதிரி ஒரு எகிப்த கட்டல கையை நீட்டுறீங்க. புரியுது நான் சொல்றது? இதுவரைக்கும் 70 வருஷம் வாழ்ந்தீங்க. ஆபிரகாம் யாருக்கிட்ட கை நீட்டி வாங்கினீங்க? யார்கிட்ட கை நீட்டி வாங்கல. இப்ப ஏன் கை நீட்டுறீங்க? இது வரைக்கும் ஒண்ணு அந்த தகப்பனோடு இருந்தீங்க, இல்லையா? எங்க வேண்டல கை நீட்டல. ரெண்டாவது என்ன, இந்த தகப்பனோடு இருந்தீங்க, கை நீட்டல. இப்ப எங்க போயிட்டீங்க? தகப்பட்டு வெளியே போயிட்டீங்கல்ல. அப்ப தகப்பட்டு வெளியில போனா நீ எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? கையை நீட்டி தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா கையை நீட்டுறது தமிழ் ஒரு பழமொழி. கொட்டு வாங்க கூட மோதிரம் போட்ட கையில கொட்டு வாங்கணுமா? என்ன வாங்கணுமா? கொட்டு வாங்கினா கூட யார் கையில் கொட்டு வாங்கணுமா? மோதிரம் போட்ட கையில் கொட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல வசதியாளர்கிட்ட கொட்டு வாங்கப்பான்னு அர்த்தம், இல்லையா? இப்ப ஆபரம் கொட்டு வாங்குறாரு, எங்க வாங்கினா கூட பரவாயில்ல. ஒரு எபிரேயங்கிட்ட கொட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, இல்லையா? ஒரு ரட்சிக்கப்பட்டவனை கை நீட்டினா கூட பரவாயில்ல, இல்லையா? எங்க கை நீட்டுறீங்க? ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு எகிப்த கிட்ட கை நீட்டுறீங்களா? எப்படி? இன்னைக்கு மனைவி யாருமே விற்க முடியாது, இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? விற்க முடியாததெல்லாம் வித்தாதான் இன்னைக்கு சாப்பிடவே முடியுது. வைக்க கூடாதெல்லாம் வச்சாதானே சாப்பிடவே முடியுது. புரியல, இல்லையா? புரியுதா? புரியுது, இல்லையா? இன்னும் சொல்லப்படும், இன்னும் இறங்கி இன்னும் விளக்கமா சொன்னிச்சுக்கோங்க. தாலியை விற்கவும் மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. எதை? பொண்டாட்டி காலத்தில் போட்டுக்கிற தாலியை விற்கவும் மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க, இல்லையா? இன்னைக்கு என்ன கூட வைக்க ரெடி ஆயிடுச்சு. தாலியை வித்தாவது என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சாப்பாடு வேண்டியது இருக்குது. தாலியை வச்சாவது என்ன செய்ய இருக்கு? அதை வாங்க மாட்டேங்கிறான் கடைக்காரன். வர இது வேற பிரச்சனை. போ தாலி என்ன செய்ய மாட்டான் கடைக்காரன். எந்த கடை அவன் சொல்றான், நான் வாங்கி அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனா வாங்குறவன் மாறுவாடிக்கு தெரியுது தாலியை வாங்கினா பாவம்னு. ஆனா விற்கிறவனுக்கு என்ன தெரியல. தாலி எந்த மாறுவாடி என்ன செய்ய மாட்டான், எந்த நகை வேணா வாங்குவான். ஆனா எதை மட்டும் வாங்கவே மாட்டான், தாலியை மட்டும் வாங்கவே மாட்டான். தாலியை வாங்கினா ஒன்னா நம்பர் கேடியா இருக்கணும், அவன் தான் வாங்குவான், தெரியும். மற்றபடி என்ன செய்ய மாட்டான், தாலியை விற்கவும் மாட்டாங்க, தாலி வச்சுக்கவும் மாட்டான், விச்சுக்கவும் மாட்டான். வாங்குறவனுக்கே தெரியுது தாலி என்னது வாங்கினா பாவம், தாலியை வச்சா பாவம்னு. ஆனால் விற்கிறவனுக்கு என்ன தெரிய மாட்டிருக்கு, அது பாவம்னு தெரிய மாட்டிருக்கு, இல்லையா? அதனால் போட்டுக்கலாமான்னு கேட்காதீங்க, அது உங்கள் பாடு, சரியா? அது உங்கள் பாடு, நீங்கள் என்ன பண்ணுங்க. ஆனால் என்ன விஷயம், விற்கவே முடியாது, விற்கவே கூடாததை கூட வித்தாதான் என்ன செய்ய முடியுது, அடுத்த ரன் பண்ண வேண்டிய முடியுது, என் குடும்பத்தை ரன் பண்ண முடியுது. எதை விற்க கூடாதோ எதை வைக்க கூடாதோ அதை வித்தாதான், அதை வச்சாதான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியுதுன்னா இந்த காலையில் ஆழமா புரிஞ்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ தகப்பனை விட்டு தூரம் போயிட்ட. நீ நினைச்சுக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணதுனால தகப்பனோடு இருக்கிறேன். இல்ல 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 இல்ல, நீ தகப்பனோடு இருந்தா உனக்கு என்னவே கிடையாது, வறட்சியே கிடையாது. நீ தகப்பனோடு இருந்தா உன் வாழ்க்கையில வறட்சி நீ பார்க்கவே முடியாது. அவளுக்கு எத்தனை வயசு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல, இத்தனை வயசு வரைக்கும் அவ எதை பார்க்கவே இல்லை, வறட்சியை பார்க்கவே இல்லை. ஆபரம் வந்து எவ்வளவு நாள் அங்கே இருந்தாருன்னு தெரியாது. அந்த இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பார்க்கவே இல்லை, வறட்சியை பார்க்கவே இல்லை. வித்தாதான் சாப்பாடு வரவே இல்லை. இதை வச்சாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், இல்லை இல்லை, இதை வச்சாதான் ரன் பண்ண முடியும், இதை வித்தாதான் ரன் பண்ண முடியும். எதையும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே வித்தா மனைவி வித்து சாப்பிட்ட ஆளு 13ஆம் அதிகாரம் அந்த அப்பா வீட்டுக்கு வந்த உடனே பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா மாறிட்டார்ல. ஆதியாகமம் 13 ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய என்னவா மாறுறாரு, சீமானா மாறிட்டார்ல. எப்படி வந்துச்சு, அப்பாவோட இரு, அப்பாவோடு இரு. அவன் சொல்றாரு தான் முதல் பலிபீடம் கட்டினதோ இல்லையா, பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டமான இடத்துக்கு வந்தா. அங்கே கத்தர் ஆபிரகாம் கத்தரை தொழுது கொண்டா. அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய். எப்படி வந்துச்சு? இன்னைக்கு வறட்சியோட வாழ கத்துக்கிட்டோம்.
இன்னைக்கு வறட்சியோட வாழ பழகிக்கிட்டோம். இன்னைக்கு கடனோட வாழ என்ன செஞ்சிட்டோம்? பழகிக்கிட்டோம். இன்னைக்கு கடனோட என்ன செஞ்சிட்டோம்? வாழ பண்ணிட்டோம். ஆமே. எங்க அப்பா யாரு? எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியணும்ல, எங்க அப்பா பத்தி எனக்கு புரியல. அவ சொல்ற நான் ஏன் வாழவன் கடனோட? நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இறங்கிட்டா கழுத விட்டு அப்படி வாழ அவசியம் இல்ல. நிக்க நிக்க அவ இறங்கணும் புரிஞ்சு போச்சு. ஓஹோ மகன் என்ன செய்யறா? ஏதோ ஒன்று கேட்க ஆரம்பிச்சா, என்ன வேணும் அப்படி வாலியன்றா கேட்டு கொடுக்குற தகப்பனை விட்டுட்டு நான் ஏன் வறட்சியா வாழணும்? எங்க அப்பா கெஞ்சினுமா? நானு எங்க அப்பா கிட்ட நான் கெஞ்சினுமா? அப்பா எதனா கொடுங்க, எதனா கொடுங்க, எதனா கொடுங்க, எதனா கொடுங்க. எங்க அப்பா நான் கெஞ்சினுமா? அக்ஸால் இறங்கினாளா? கழுதை விட்டு இறங்கினாளா? யோ அப்பா கேட்டா, அப்பா எனக்கு வறட்சியா கொடுத்துருக்குறீங்க, எனக்கு செழிப்பை கொடுங்கப்பா, இவ்வளவு அப்பா கேட்டா. இவ இறங்கணும். அவர் ஓடி வந்துட்டார்ல. என் பிள்ளைக்கு என்ன ஒண்ணு? என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு தேவை. இவ்வளவு நல்ல அப்பாவை வச்சுக்கிட்டு நான் ஏன் வறட்சியில வாழணும்? எங்க அப்பா ஒரு கடினமானவன் தான் பரவாயில்ல, எங்க அப்பா கொடுக்க முடியாதவன் தான் பரவாயில்ல, இல்ல கொடுக்க மாட்டாத கடினமான இருதயமோட தான் பரவாயில்ல. எங்க அப்பா யாரு? எனக்கு தேவைய நான் கேட்டா கொடுக்கிறவர் இல்ல, என கேட்டு கொடுக்கிறவர் இல்ல. எங்க அப்பா என்ன செய்யறவரு? எனக்கு அப்படி இறங்கின உடனே என்னமா வேணும், ஏன் இறங்கிட்ட, என்ன வேணும், என்ன ஆச்சு, என்ன வேணும், எவ்வளவு வேணும் அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டார்ல. அவன் என்ன கேட்டா? எனக்கு ஒரு வளையல் செழிப்பா போட்டு கொடுன்னா. அப்படி கொடுத்தாரு. சரிம்மா ஒன்னா சரிதா போ அப்படியே சொல்லி கொடுத்தாரு. ஓ இதுவா? இது இல்ல, மேற்புறம் மட்டும் இல்ல, கீழ்ப்புறத்தை கொஞ்சம் வச்சுக்கோயே. கீழ்ப்புறம் மட்டுமல்ல, மேற்புறத்தை கொஞ்சம் வச்சுக்கோயே. அது விளக்கி பேச நேரமெல்லாம் அது பெரிய பெரிய காரியங்கள், அது உங்களுக்கு வேண்டப்போ. அப்ப என்ன விரும்புறோம்? ஏன் தகப்பன் வீட்டுக்கு போகணும்? ஏனைக்கு தகப்பனோட கூட இருக்கணும். தகப்பனை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு நபர் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியாது என்பதற்கு அக்ஸாலும் ஒரு காரணம், ஆபிரகாம் சிறந்த காரணம். எது வரைக்கும் அந்த அப்பாவோட இருக்கிறோமோ அது வரைக்கும் தான் உன் வாழ்க்கையில செழிப்பு. அப்ப நான் ஒரு திறமையானவரோட கூட இருந்தா நான் செழிப்பா வாழ முடியாதா? எங்க அப்பா காலேபுக்கு இப்போ எத்தனை வயசாகுன்னு, இப்ப காலேபுக்கு என்ன வயசாகுன்னு தெரியாது இல்லையா? காலேபுக்கு போய் என்ன வயசாகுன்னு தெரியாது இல்லையா? யோசுவாவுக்கு வரும்போதே ஒரு வயசு 85 ஆகி போச்சு. யோசுவாவுக்கு 14 வரும்போதே காலேபுக்கு வயசு எவ்வளவு? 85 வயசாகி போச்சு இல்லையா? இப்போ யோசுவாவே முடிஞ்சு போயிட்டாரு. யோசுவாவே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ யார் இருக்கிறா? நியாயாதிபதிகள் வந்துட்டாங்கல்ல. இப்போ எத்தனை வயசு ஆகுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 வயசை தாண்டி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? யோசுவா 14 காலேபுக்கு வயசு அளவு 85 இல்லையா? யோசுவா இப்பதான் காரண பிரிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சு முடிச்சு இப்போ யோசுவா என்ன போயிட்டாரு? அவரே போய் சேர்ந்துட்டார்ல. இப்போ அதுக்கு இப்போ யார் வந்துட்டாங்க? நியாயாதிபதிகள் வந்துட்டாங்கல்ல. இப்போ நியாயாதிபதிகள் காரணம் இப்போ காலேபுக்கு ஒரு 100 வயசு ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 வயசு இருக்கலாமா? ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குமா? 100 வயசு இருக்குமா? இப்போ காலேபு அக்ஸால் என்ன நினைக்கணும்? இந்த வயசான கிழவங்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் போது அப்படி நினைக்கணும்ல. இந்த வயசான காலேபு கிட்ட போனால் என்ன எனக்கு கிடைக்கும் போது நினைக்கணும்ல. ஆனால் என் கூட இருக்கிற அவர் எப்படி? யங் ஸ்டேஜ் இல்லை, கூட இருக்கிறார். இந்த அக்ஸால் கூட இருக்க அவர் யாரு? யங் ஸ்டேஜ் இல்லை. அப்ப யங் ஸ்டேஜ் உள்ள கூட இருந்தாக்க செழிப்பா வாழ முடியுமா? அவ பார்த்தா இந்த யங் ஸ்டேஜ் எனக்கு எதுக்கு உதவாது? என் வாழ்க்கையில வறட்சியை மாற்ற உதவாது. உன் வாலிபம் உன் வாழ்க்கையில இருக்கிற வறட்சியை மாற்ற உதவாது. இன்னைக்கு அனைவரும் வாலிபத்தை நம்பி இருக்கிறோம், அனைவரும் வாலிபரையும் நம்பி இருக்கிறோம், வாலிபத்தை நம்பி இருக்கிறோம். உன் வாலிபத்தை நம்புகிறதும் உன் வாலிபரை நம்புகிறதும் உன் வாழ்க்கையில வறட்சியை மாற்றாது என்பதை இந்த காலையில கத்த ஆணித்தரமா தேவன் சொல்ல விரும்புகிறார். கூட யார் இருக்கிறா? கூட யார் இருக்கிறா? 3 கதை சொல்ல விரும்புறேன். கூட யார் இருக்கிறா? ஒத்தினியல் யாரு? யங் ஸ்டேஜ் இல்லையா? ஒத்தினியல் கிழமனா யங் ஸ்டேஜ். இப்பதானே கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லலாம்? வாலிபன் சொல்லலாமா? அப்ப வாலிபம் என்ன மாத்தாது. இப்ப எது யார் புரிஞ்சுக்கிட்டா? அக்ஸால் என்ன புரிஞ்சுட்டா? உன்னுடைய வாலிபம் என் வறட்சி என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. என் மறட்சி வாருனாக்க வாலிபனுடைய துணை இல்லை, வாலிப துணை இல்லை, என் தகப்பனுடைய துணை இருந்தால் மட்டும்தான் என் வறட்சி என்ன செஞ்சுக்க முடியும்? நான் மாற்றிக்க முடியும் நினைச்சான் இல்லையா? 2வது, திறமை உள்ளவனால என் வறட்சியை மாற்ற முடியாதுன்றான். ஒத்தினல் யார் தெரியுமா? வாசிக்கிறப்ப 13-12 வசனம் வாசிக்கலாம். 1-12 வாசிக்கலாம். 1 எது? வாலிபம். என் வாலிபம் என்ன செய்ய முடியாது? என் வறட்சியை மாற்றாது.
நான் வாலிப தம்பி, அந்த வாலிபம் என் வறட்சியை மாற்றாது என்பதை இந்த காலையில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்பர் 2, அப்பொழுது காலே கீரியா செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்த அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய குமாரனாகிய, காலேபின் தம்பியின் குமாரனாகிய ஏதேசின் குமாரனாகிய ஒத்னியே, யாருமே பிடிக்க முடியாதவனை யாரால் பிடிக்க முடிஞ்சிச்சு? யாராலுமே. அவன் இப்போ காலேபர் சவால் வச்சுட்டா. என்ன வச்சுட்டா? இப்ப காலேபலையாத முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாமே. என்னது? இந்த கீரே செப்பேரை என்ன செய்ய முடியல? முறியடிக்கல. யார் முறியடிக்கிறானோ அவர் திறமைக்காக வச்சிருக்கிறார். நான் முடியல சொல்ல வரல, திறமைக்காக வச்சிருக்கிறா. நான் யாருக்கு தான் கொடுப்பேன்? என் பிள்ளைய ஒரு திறமை உள்ளவனுக்கு தான் கொடுப்பேன் ஒழிய ஒரு திறமை அற்றவனுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்றான். இது போட்டு வச்சு எத்தனை பேர் தேர்வாங்கன்னு தெரியாது இல்லையா? சரி, இப்போ அதெல்லாம் போக வேண்டாம், இருக்கட்டும். அப்ப சொல்றேன், என்னது? நான் யாருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? திறமை உள்ளவனுக்கு தான் கொடுப்பேன். என்ன திறமை? எதிரியை மேற்கொள்ளுவனுக்கு தான். நல்லா படிச்சிருக்கேன்னு பார்க்கல, என்ன எவ்வளோ மாதம் எவ்வளோ சம்பாதிப்பார் அவர் லிஸ்ட்டை பார்க்குறாங்க. என்னது? பேங்க் பேலன்ஸ் எவ்வளோக்கு இது, மாதம் வருமானம் எவ்வளவு, அந்த மாதம் வருமானம் பார்த்த உடனே இந்த வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்னு பார்த்துடலாம். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண, பையன் அழகாக இருப்பான், நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருப்பான், அழகாக இருப்பான். அவனுக்கு பயோடேட்டா கொடுத்த உடனே ஒரு பிள்ளைங்க பொண்ணு வீட்டில் பார்த்து சொன்னாங்களாம், இந்த சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? இப்போ எது தான் குடும்பம் நடத்தும்? காசு இருந்தால் குடும்பம் நடத்துறோம் இல்லையா? ஆளியன்னா கூட பரவாயில்ல, எது இருந்தால் போதும், காசு இருந்தால் போதும் இல்லையா? காலை பார்த்தா இந்த காசு பணமெல்லாம் குத்தி ஓரம் வச்சுக்கோ, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? உனக்கு எதிரியாக இருக்கிறவனை உன்னால் ஜெயிக்க முடியுமா? யார் என் பிள்ளை, என் பையன், என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? எதிரியை ஜெயிக்கிறவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஒழிய எதிரி கையில் தோத்து போகிறவனுக்கும் எதிரியை பார்த்து பின்வாங்கிறவனுக்கும் எதிரியை பற்றி ஒரே அறிவுமே இல்லாத ஒருத்தனுக்கு நான் என்ன செய்ய கொடுக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ண கொடுக்க மாட்டேன்றத காலேப் உறுதியாக ஒரு டெஸ்ட் வச்சுட்டான். யார் கீரே செப்பேரை முறியடிக்கிறானோ அவனுக்கு தான் கல்யாணம். அப்ப யாரு முன் வரல? யார் தான் முன் வரான்? ஒத்னியேல் முன் வர. அப்ப ஒத்னியேல் யாரு? ஒரு திறமை உள்ளவன். இந்த திறமை உள்ளவனை பார்த்துதான் அக்சால் சொல்றான். என்ன சொல்றான்? உன் திறமை என் வறட்சியை மாத்தாது. நீ நினைக்கலாம் திறமைசாலிகளா நீங்க இருக்கலாம், நீ எவ்வளவு திறமை வேணாலும் இருக்கலாம், நம்முடைய திறமை நம்முடைய வறட்சி என்ன செய்ய முடியாது, மாத்தாது. அந்த வறட்சி அக்சாலுக்கு மட்டுமா ஒத்னியேலுக்கு சேர்த்து தானா? இப்ப அக்சால் சொல்றாரு எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர்ன்றாரு. இந்த வறட்சி அக்சாலுக்கு மட்டும்தானா இல்ல ஒத்னியேலுக்கு சேர்த்து தானா? ஒத்னியேலுக்கும். அப்ப ஒத்னியேலுடைய வாலிபம் ஒத்னியேலுக்கு என்ன செய்ய முடியல, அவன் வறட்சியை போக்க முடியல. ரெண்டாவது என்ன, ஒத்னியேலுடைய திறமை அவன் என்ன செய்ய முடியல, அவன் வறட்சி அவனுக்கு போக்க முடியல இல்லையா? அவன் வாலிபம் அவன் வறட்சியை போக்க முடியல. அவன் வறட்சியை போக்க முடியல. இவன் புரிஞ்சு போயினா உன் வறட்சியை உன்னால போக்கிக்க முடியலனா என் வறட்சி என்ன செய்ய முடியாது, நீ போக்க முடியாது. ரெண்டாவது என்ன பார்க்கற, உனக்கு திறமை இருக்குது, உன் திறமை உன் வறட்சி என்ன செய்ய முடியல, போக்க முடியல. ஆனா என் வறட்சி என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. மூணாவது என்ன பார்க்கிறா, நீ அநேகருக்கு ஆஸ்வாதமா மாறலாம், ஆனா எனக்கு என்னவா நீ மாற முடியாதுன்னா ஆஸ்வாதமா மாற முடியாது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியாகிய கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேலை எழுப்பினார். அவன் வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் எப்படி நடத்துறா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வருஷமா மாற முடியும்? 40 வருஷமா ஆசீர்வாதமா மாறலாம். நீ மற்றவனுக்கு ஆசீர்வாதத்தை போல தெரியலாம், ஆனா மற்றவனுக்கு ஆசீர்வாதத்தை போல தெரிகிற ஒருவர் ஏன் வறட்சி என்ன செய்ய முடியாது, நீ மாற்ற முடியாது. மற்றவனுக்கு நல்லவனை போல தெரியலாம், மற்றவனுக்கு ஆசீர்வாதமா நீ தெரியலாம், மற்றவனுக்கு உபயோகத்தை போல தெரியலாம், மற்றவனுக்கு உபயோகமா இருக்கிறத போல தெரிகிற ஒன்னால ஏன் வறட்சி என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. என் வறட்சியை மாற்றணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், என் தகப்பனுடைய உதவி, என் தகப்பனுடைய ஒத்தாசை, என் தகப்பனுடைய ஆதரவு, என் தகப்பனுடைய ஸ்தலம், என் தகப்பனுடைய வீடு மட்டும்தான். எங்க அப்பா கொடுத்தா மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், என் வறட்சியை நான் மாற்ற முடியும். நான் வறட்சி இல்லாம வாழ்க்கையை வாழ முடியும்.
அப்ப 3 காரியம் இருக்கிறதுனால எது மாற்றிட முடியாது? நம்முடைய வறட்சி மாறாது. ஒன்று என்ன? நம்முடைய வாலிபம் நம்ம வறட்சியை மாற்றாது. ரெண்டாவது என்ன சொன்னோம்? எனக்கு இருக்கிற திறமை என் வறட்சியை மாற்றாது. 3 என்ன? நான் மற்றவனுக்கு ஆசீர்வாதத்தை போல தெரியலாம், மற்றவனுக்கு ஆசீர்வாதமா தெரியலாம். மற்றவனுக்கு ஆசீர்வாதமா தெரியறதுனால என் வறட்சி என்ன செய்ய முடியாது? மாத்திக்க முடியாது. இந்த 3 காரியம் இருக்கிறது என் வறட்சியை மாத்தாது. இதை 3ஐயும் தாண்டி என் வறட்சியை மாத்துறதுக்கு ஒன்னே ஒன்னாலதான் முடியும். என்னதான் முடியும்? என் தகப்பனுடைய உதவி, என் தகப்பனுடைய ஒத்தாசை. நான் எங்க அந்த ஒத்தாசை வாங்கணும்னா, அந்த உதவியை நான் வாங்கணும்னா நான் எங்க போகணும்? என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போகணும். என் தகப்பனுடைய வீடு தான் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னை வறட்சி இல்லாம என்ன வாழ வைக்க முடியும். என் வாலிபம் என் வறட்சியை மாத்தாது, என் திறமை என் வறட்சியை மாத்தாது. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத போல காட்சி அளிக்கிறது என் வறட்சியை மாத்தாது. என் வாழ்க்கையில வறட்சியை மாத்தணும்னா, என் கூட இருக்கிறவங்க வறட்சியை நான் மாத்தணும்னா அது ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்ன தேவை? எங்க அப்பாவுடைய உதவி எனக்கு தேவை, எங்க அப்பாவுடைய ஆதரவு எனக்கு தேவை. எங்க அப்பாவுடைய கரத்துல நான் வாங்கணும். எங்க அப்பா கிட்ட வாங்கினா நான் எங்க போகணும்? எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். நான் இருக்கிற இடத்தை தேடி எங்க அப்பா கொண்டு கொடுக்க மாட்டாரு. கழுது மேல உட்காந்துக்கும் போது என்ன கொடுக்கல? அக்சால் கழுது மேல உட்காந்துக்கும் போது வறட்சியா தானே இருக்கிறான். வறட்சியை பார்த்தா தானே அப்பா என்ன செஞ்சு போல? ஓ, மக வறட்சியா இருக்காச்சு, என்ன செய்யறேன்? மகத்தை அதை வச்சுக்கோ. அப்படி என்ன செய்யல? கொடுக்கல. மக வறட்சியை மாக்கன்னா அப்பா கிட்ட வா, அப்பா வீட்டுக்கு வா, இறங்கு. கீழே இறங்காம நீ என்ன பார்க்க முடியாது? நீ செழிப்பா மாற முடியாது. நான் இறங்குறதை பேசிட்டேன், இறங்கணும், கழுதையை விட்டு இறங்கணும்னு பேசிட்டேன், உத்தரவை பெறணும்னு பேசிட்டேன். இதை பக்கத்தில் 5 செய்தி மேலே பேசியிருக்கேன் உங்களுக்கு இந்த அக்ஸாலை பற்றி. இன்னைக்கு பேசுறது வேற. எங்க உன் வறட்சி மாறணும்னா அப்பா வீட்டுக்கு போ. அப்பாவுடைய துணை இல்லாம, அப்பாவுடைய உதவி இல்லாம, அப்பாவுடைய ஆதரவு இல்லாம, அப்பாவுடைய கையில நீ வாங்காம, அப்பாவுடைய கரத்தில் நீ வாங்காம நீ எப்படி வாழ முடியாதுன்னா செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எப்படி தான் இருக்கணும்? வறட்சியோட இருக்கணும். ஒருவேளை நினைக்கலாம், நான் வாலிபத்தை நம்பி இருக்கிறேன், ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கிறேன், என் வறட்சி மாறும். மாறாது. எனக்கு திறமை இருக்குது, கேரிய செப்பேரை நான் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு எங்கட திறமை இருக்குது. உன் திறமையை வச்சு நீ வறட்சியை போக்கிக்கொள்ள முடியாது. போடாத பார்க்கிறோம், அநேகருக்கு ஆசீர்வாதமா தெரியலாம். இஸ்ரவேலை 40 வருஷம் என்ன செய்யணும்? அமைதியாக நடத்தினு போலாம். ஆனா அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா தெரிகிறதுனால உன் வாழ்க்கை இருக்கிற வறட்சி மாறாது. உன் வறட்சி மாறினா இதை 3 நம்பாத, எனக்கு 1 நம்பு. எதை நம்பாத? உன் வாலிபத்தை நீ நம்பாத, உன் திறமையை நீ நம்பாத. சோ நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத நீ நம்பாத. இன்னைக்கு ஒண்ணே நம்பு, தகப்பனையும் தகப்பனைய வீட்டையும் நம்புவாயனால் இன்னைக்கு வறட்சியை கத்தர் மாட்டி வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க தகப்பனை ஆயத்தமா இருக்கிறான். நீ நினைக்கிறத விட, நீ வேண்டதை விட உனக்கு அதிகமா குறித்து உன்னை வறட்சியே இல்லாம, நீ வறட்சியே பார்க்காம ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறான். அதை பெற ஒரே ஒரு வழி, எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. இன்னைக்கு நான் வறட்சியா எப்போ அக்ஸாலுக்கு வறட்சி தெரிஞ்சிச்சுன்னா, தகப்பனை விட்டு பிரியும் போதுதான் வறட்சி தெரிய ஆரம்பிச்சது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த காலை வேளையில் உன் வாழ்க்கையில வறட்சி இருக்கிறதை போல நீ உணர்வாயானால் நீ தகப்பனை விட்டு தூரம் இருக்கிறாய் என்பதை எனக்கு புரிந்து கொள். என் வாழ்க்கையில வறட்சி இருக்குது, நான் வறட்சியை தான் பார்க்கிறேன். தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அக்ஸாலுக்கு வறட்சி நான் என்னன்னே தெரியல. ஆனா என்னைக்கு தகப்பனை விட்டு கொஞ்சம் இன்னும் வெளியே போகல, கொஞ்சம் கேப் வந்துச்சு, தகப்பனுக்கும் நமக்கும் வருகிற கேப், தகப்பனுக்கும் நமக்கும் வருகிற இடைவெளி நம்ம வாழ்க்கையில வறட்சியை கொண்டு வரும். அந்த இடைவெளி ஆபிரகாமுக்கு அதிகமாச்சு, அந்த வறட்சி பயங்கர கொடிதாய் மாறுச்சு. இன்னும் இடைவெளி அதிகமாச்சு,
எதையாவது வித்தாதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது, இல்லை எதையாவது நான் வச்சாதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது என்ற ஒரு கடினமான நிலைக்கு ஆபிரகாம் தள்ளப்பட்டான். எதை விற்கக்கூடாதோ எதை வைக்கக்கூடாதோ அதையே விற்கிற அளவுக்கும் காலம் வந்து விட்டது, நேரங்கள் வந்து விட்டது, சூழ்நிலை அமைந்து விட்டது. ஒண்ணுமே செய்ய முடியல. மனைவியை விற்ற பிறகுதான் அவன் எதை வாங்க முடியுது? ஆபிரகாம் ஆடு மாடு கோவேரி கழுதைகள் எல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு வித்தாதான் உனக்கு கிடைக்கிறத வச்சு நான் குடும்பத்தை ரன் பண்ற நிலைமையில இருக்கிறேன்னா, எதையாவது வச்சாதான் என் குடும்பத்தை ரன் பண்ற நிலைமையில இருக்கிறேன்னா, தயவு செய்து இந்த காலை வேளையில உன்னை நிதானித்து பார். நீ தகப்பனோடு இருக்கிறியா? தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கும் பஞ்சம் இல்லை, அக்சாலுக்கும் பஞ்சம் இல்லை. என்னைக்கு தகப்பன் விட்டு விலக ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு ஆபிரகாமுக்கும் பஞ்சம், அக்சாலுக்கும் பஞ்சம். உன் பஞ்சமில்லாத வாழ்க்கையை வாழ ஒரே ஒரு வழிதான், தகப்பனோடு இரு, தகப்பனுடைய வீட்டில் இரு. தகப்பனோடு இரு. தகப்பனுடைய வீட்டில் இருந்தீன்னா உனக்கு வறட்சியே இல்லை. நீ வறட்சியை பார்க்கவே முடியாது. நீ வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழலாம். இந்த காலையில கதை தீர்க்கமா சொல்றா, நீ வறட்சி இல்லாத வாழ்க்கை நீ வாழணும். நீ வறட்சியோட வாழறது எனக்கு பிடிக்கல, நீ வறட்சியோட வாழறது எனக்கு இஷ்டம் அல்ல, நீ வறட்சியோட வாழ்றது எனக்கு துக்கம், நீ வறட்சியோட வாழ்றது எனக்கு கஷ்டம், நீ வறட்சியோட வாழ்றது எனக்கு துன்பம், நீ வறட்சியோட வாழ்றது எனக்கு துயரம். நீ வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு உன் வாலிபம் அல்ல, உன் திறமை அல்ல, நீ மற்றவங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்கிறத போல காண்பிக்கிறது அல்ல, தகப்பனோடு இருக்கிறது தான் வழி. ஒத்தினேல் யாரு? ஒரு சாதாரணமானவன் அல்ல, ஒரு யங் ஸ்டேஜ். ஒத்தினேல் யாரு? நல்ல திறமை உள்ளவர். ஒத்தினேல் யாரு? அநேகருக்கு ஆஸ்வாதம் மாறினவர். ஆனா தான் வயிற்றில் இருக்கிற பஞ்சத்தை போக்கிக்க முடியல, தனக்கு இருக்கிற பஞ்சத்தை மாத்திக்க முடியல, அந்த வறட்சியை மாற்ற முடியல. உன் திறமையும் உன்னுடைய வாலிபமும் அநேகர்களுடைய ஆஸ்வாதமாக மாறுவதும் உன் வாழ்க்கை இருக்கிற பஞ்சத்தை மாற்றாதுப்பா. உன் வாழ்க்கை இருக்கிற பஞ்சத்தை மாற்ற ஒரே வழி, தகப்பனோடு இரு, தகப்பன் கூட இரு. அந்த கூட இருக்கிறது தான் பஞ்சமில்லாத வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் பஞ்சத்தோடு வாழ பழகிக்கிட்டோம், கஷ்டத்தோடு வாழ பழகிட்டோம், கண்ணீரோடு வாழ நாங்கள் பழகிக்கிட்டோன்னா இன்னைக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அக்சாலுக்கு தெரியும், நான் ஏன் வறட்சியோடு வாழணும்? எங்கள் அப்பா யாரு? எங்கள் அப்பாட்ட என்ன இருக்கு? எங்கள் அப்பா எப்படிப்பட்ட மனதுள்ளவர்? எங்கள் அப்பா எப்படிப்பட்ட நிலை உள்ளவர்? எங்கள் அப்பாயில் என்னெல்லாம் இருக்குது என்பதை பற்றி அக்சாலுக்கு கிளியரா தெரிஞ்சிருந்துச்சு, நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவ சொல்றா, அப்பா நான் வறட்சியோட வாழ பழக மாட்டேன், நான் வறட்சியோட வாழ மாட்டேன், எனக்கு செழிப்பை தாங்க, எனக்கு செழிப்பை தாங்கன்னு அப்பா வீட்டுக்கு போயிட்டான். அப்பா வீட்டுக்கு போன பிறகுதான் அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் பசுமையான இடம் கிடைச்சிச்சு, நல்ல செழிப்பு கிடைச்சிச்சு. நீ செழிப்பா வாழணுமா? தகப்பன் வீட்டில் இரு, தகப்பனோட பழகு, தகப்பனோட அதிக நேரம் செலவிடு, தகப்பனை பற்றி அறிந்து கொள். வறட்சியோட வாழ பழகாத, கஷ்டத்தோட வாழ பழகாத, கண்ணீரோடு வாழ பழகாத. நான் தியாகத்தை சொல்லவில்லை, நான் எளிமையை சொல்லவில்லை, நான் ஆடம்பரத்தை சொல்லவில்லை, தவறை விளங்கிக் கொள்ளாதீர்கள். நான் ஏன் கஷ்டத்தோட வாழணும்? எங்க அப்பா எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பொண்ணு அவருடையது, வெள்ளி அவருடையது, வானம் சிங்காசன, பூமி பாதப்படி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா. நான் ஏன் அப்படி வாழணும்? ஏனிக்கு வாழ்றேன் இப்படி? தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கிற கதை தீர்க்கமா சொல்றார். நீ தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கிற, அதனால இந்த வறட்சி, அதனால இந்த வறட்சி. தகப்பனை விட்டு தூரம் போனா ஆபிரகாமுக்கு பஞ்சம் வரும், அக்சாலுக்கும் பஞ்சம் வரும், ஆணுக்கும் பஞ்சம் வரும், பெண்ணுக்கும் பஞ்சம் வரும், விசுவாசம் உள்ள தகப்பனா இருக்கிறவருக்கும் பஞ்சம் வரும், விசுவாசம் தெரியாத அக்சாலுக்கும் பஞ்சம் வரும். தகப்பன் வீட்டில் இருக்கிறது தான் பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை, வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அர்ப்பணி, இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர், என்ன தகப்பனோடு இருக்க விரும்புகிறேன், தகப்பனுடைய வீட்டில் இருக்க நான் விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா,
என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி என் வறட்சியை மாற்றுங்க. அன்றைக்கி அக்ஸாவுடைய வறட்சியை மாற்றினீங்கல்ல, அன்றைக்கி ஆபிரகாமுடைய வறட்சியை மாற்றி பொன்னும் வெள்ளியுடைய சீமானை மாற்றினீங்கல்ல, இன்றைக்கி ஏன் வறட்சியை மாற்றுங்கப்பா. நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் இருக்க நான் விரும்புகிறேன். உங்களோடு நான் இருக்க விரும்புகிறேன். ஏன் வறட்சியை மாற்றுங்கன்னு இந்த காலை வெளியில் உரிமையோடு கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தோம்னால் நம்ம வறட்சியை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறான். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை விட்டு நாங்கள் தூரம் போனது தான் எங்கள் வறட்சிக்கு காரணம்னா, எங்கள் கஷ்டத்துக்கு காரணம்னா, எங்கள் பிரச்சனைக்கு காரணம்னா, எங்கள் போராட்டத்துக்கு காரணம்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை விட்டு நாங்கள் ஒரு நாள் தூர போக மாட்டோம்ப்பா. தகப்பன் வீட்டில் இருப்போம், தகப்பனோடு நாங்கள் இருப்போம். எங்களை நம்பி அக்ஸாவுடைய பஞ்சத்தை மாற்றினீங்களே, ஆபிரகாமின் பஞ்சத்தை மாற்றினீங்களே, எங்க பஞ்சத்தையும் மாற்றுங்கப்பா. எங்க பஞ்சத்தையும் மாற்றுங்க சாமி, எங்க பஞ்சத்தையும் மாற்றுங்க. ஆனால் ஈசாக்கு ஆண்டவர் சொன்னான், ஈசாக்கு நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, என் கூடவே இரு, உன்னை பஞ்சமில்லாமல் வாழ வைக்குவேன். அந்த தேசத்தில் விதை விதைச்சான், 100 மடங்கு ஆசீர்வதிச்சான். வர வர விருத்தியாயிட்டே போனார். ஏன்? தகப்பனோடு இருந்தார். தகப்பன் இருக்கிற இடத்துல இருந்தார். தகப்பனுடைய வீட்டில் இருந்தார். அதனாலதான் பார்க்கிறோம், இனி இந்த தகப்பனை பிரியக்கூடாது. லகாயிரோயில் போய் அவர் குடியிருக்கிறார். என் தகப்பனுக்கு முன்னாலே நான் இருக்கணும், என் தகப்பன் பார்வையிலே நான் இருக்கணும், என் தகப்பனோடவே நான் இருக்கணும், என் தகப்பனை பிரிய மாட்டேன். லகாயிரோயில் போய் அவர் குடியிருந்தார் என்று வேதம் ஆதியாகமம் 25 வாசிக்கிறோம். நீ லகாயிரோயில குடியிருக்கிற வரைக்கும் நீ பஞ்சமே இல்லாம நீ வாழுவே, நீ பஞ்சமே இல்லாம வாழுவே, நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவே. லகாயிரோயிட்டு பிரியாத, லகாயிரோயை விட்டு விலகாத, தகப்பனை விட்டு விலகாத, தகப்பனுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தாத, தகப்பனோட இரு. அதான் வாழ்க்கையில் மிகுந்த செழிப்பை உண்டாக்கும். பரிசுத்த பிதாவே, அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பஞ்சம் இருக்குதோ, எப்படிப்பட்ட வறட்சி இருக்குதோ அதை எல்லாம் கத்தர மாற்றி, ஆவிக்குரிய வறட்சிகளை மாற்றி, குடும்ப வறட்சிகளை மாற்றி, பொருளாதார வறட்சிகளை மாற்றி, எல்லா வறட்சியான நிலைமைகளை மாற்றி ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராக ஒவ்வொருவரையும் கத்த நடத்தும்படி ஒரு சமூகத்தை நோக்கி பதிச்சு வைக்கிறேன். மகிமையுள்ள கத்தை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும். வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களை எங்கள் சபை மக்களை, கிளை சபை மக்களையும் வாழ வைங்கன்னு சொல்லி காலை வேளையில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.